வணக்கம் நண்பர் அன்பி, நான் தான் உங்க மோனி. சந்திராவின் ருத்ரன் ஸ்டோரியோட அடுத்த எபிசோட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்டோரி முழுக்க என்னோட கற்பனையால நாரேட் பண்ணது. சோ இந்த ஸ்டோரி எல்லாரும் வெறும் கற்பனை கதையை மட்டும் பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோ கலப்பலாம். ஓபனிங் சீன்ல லாஸ்ட் எபிசோட முடிச்ச அந்த சீன் தான் போகுது. வர்ணதேவும் அவனோட ஊர் மக்கள் கிட்ட கடத்தல் விஷயம் மகாராஜாவுக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம கிராமத்தை அவரு நாடு கடத்த போறாரு அப்படிங்கிற மாதிரியான உண்மையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த சமயம் ருத்ரனும் அவனோட படைகளோட அந்த இடத்துக்கு வரான். அதை பார்த்த வர்ணதேவும் ஊர் மக்களும் பயந்து போயிடுறாங்க, ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. உடனே வர்ணதேவும் ருத்ரனுக்கு முன்னாடி போயிட்டு அங்கே நில் அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் கிட்ட ஏந்துங்கள் உங்களின் ஆயுதங்களை, விரட்டுவோம் அந்த அந்நிய படைகளை அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை கேட்ட ஊர் மக்கள் எல்லாருமே கைக்கு கிடைச்ச ஏதோ ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு வர்ணதேவுக்கு பின்னாடி நிக்கிறாங்க. அதை பார்த்த ருத்ரன் ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுறான். ஏன்னா ருத்ரனுக்கு எதிரா வர்ணதேவுக்கு பக்கத்துல வாளை ஏந்திக்கிட்டு சந்திரா நின்னுட்டு இருக்கா. அதை பார்த்துதான் ருத்ரனுக்கு இங்க ரொம்பவே கஷ்டமாகுது. அப்போ ருத்ரனோட வந்த அவனோட படைத்தளபதி, அவனை இந்த கதையில நம்ம பார்த்திபன் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவோம். அவனும் ருத்ரனுக்கு முன்னாடி வந்து நம்ம வர்ணதேவ் கிட்ட, யார் முன் வந்து யாரை மிரட்டுகிறீர்கள்? எங்கிருந்து வந்தது உங்களுக்கு இவ்வளவு தைரியம்? உயிருடன் இருக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கா இல்லையா? மரியாதையாக ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு பின் செல்லுங்கள், அதுவே உங்களுக்கு நன்மை பயக்கும். எங்கள் உடலில் உயிர் உள்ளவரை எங்களின் கிராமத்திற்குள் அந்நியர்களை பிரவேசிக்க விட மாட்டோம். அது யாராக இருந்தாலும் சரி, நாட்டின் மகாராஜாவாகவே இருந்தாலும் அதை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம். எவ்வழியாக வந்தீர்களோ அதே வழியில் திரும்பி செல்லுங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது. எவ்வளவு தைரியம்! எனக்கு மிரட்டல் விடுக்கிறாயா? ஒரே வீச்சில் தலை இரண்டாகி விடும் பார்க்கிறாயா? அப்படின்ற மாதிரி பயங்கர கோபத்துல அவரோட வாளை எடுக்கிறான். அதை பார்த்த ருத்ரன், பார்த்திபா, சாமானிய மக்களுக்கு முன் ஆயுதங்களை ஏந்த கூடாது என்பதை மறந்தாயா? சற்று பொறுமையாக இரு. அவர்கள் ஆதங்கத்தில் பேசுகிறார்கள். நாம் இவர்களின் கிராமத்தை அழிக்க வந்தவர்கள் என்று நினைத்துக் கொண்டு இவ்வாறு செய்கிறார்கள். இதை நான் சமாளித்துக் கொள்கிறேன். ஆனால் இளவரசே, சொன்னதை மட்டும் செய் அப்படின்ற மாதிரி வர்ணதேவ் கிட்ட, எனக்கு தெரியும் நான் செய்தது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்று, ஆனால் என் தந்தை இப்படி ஒரு தீர்வை தான் மேற்கொள்வார் என்று சத்தியமாக நான் அறியேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நம்ம சந்திராவும், ஏன் இந்த நாடகம்? பாவமாக பேசி என் மக்களை ஏமாற்றி விடத்தை விட்டு அனுப்ப திட்டம் தீட்டுகிறீர்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, சந்திராவோட வார்த்தைகளை கேட்ட ருத்ரனுக்கு இன்னுமே பயங்கரமா கஷ்டமாகுது. அவனுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, மறுவார்த்தை பேச முடியாம அமைதியா நிக்கிறான். அதை பார்த்த ருத்ரன் கூட வந்த மகாராஜாவோட தம்பி காங்கேயன் ருத்ரனுக்கு முன்னாடி வந்து நம்ம சந்திரா கிட்ட, ஒரு நிமிடம் சந்திரா, நீ தவறாக புரிந்து கொண்டாய். நாங்கள் இங்கு வந்தது உங்களை நாடு கடத்தவோ அல்லது கிராமத்தை தீ வைத்து அழிக்கவோ இல்லை, உங்களை காப்பாற்றவா? புரியவில்லையே. ஆம், நீங்கள் அரண்மனையை விட்டு வந்த பிறகு அங்கு ருத்ரனால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. தன்னால் தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை உண்டாகியது என்று எண்ணி அவனே மகாராஜாவை தனியாக சந்தித்து உங்களின் கிராமத்திற்காக மகாராஜாவிடம் பணிந்து பேசினான். அதில் மனமிறங்கிய ராஜாவும் ஒரு வாரம் கெடு கொடுத்து அதற்குள் கடத்தல்காரர்கள் யார் என்பதை கண்டறிய உத்தரவிட்டிருக்கிறார். ஆகையாலே விசாரணைக்காக நாங்கள் இவ்விடம் வந்துள்ளோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, அது கேட்ட சந்திரா பயங்கரமா ஷாக் ஆயிடுறார். உடனே வர்ணதேவும், என்ன தாம் கூறும் அனைத்தும் உண்மையா? ஆம், அவர் கூறுவது உண்மையே. இந்த கிராமம் கதிர் நாட்டின் ஒரு அங்கம் மட்டுமல்ல, கதிர் நாட்டின் உயிர் நாடியும் கூட. ஒவ்வொரு வருடமும் இங்கிருந்து தான் மூலிகைகள் நாட்டிற்குள் வரும். நிறைய நோய்களுக்கும் இங்கிருந்தே மருந்தும் கிடைக்கும். அது மட்டுமின்றி இங்கிருக்கும் ஒவ்வொருவரும் நாட்டிற்காக எண்ணற்ற நற்காரியங்களை செய்திருக்கிறீர்கள். அப்படி இருக்கையில் நாங்கள் எவ்வாறு தங்களை கைவிடுவோம்? நான் ஒப்புக்கொள்கிறேன், என் தந்தை ஆரம்பத்தில் தவறான தீர்வை மேற்கொண்டார் தான், ஆனால் அதுவும் நாட்டின் நன்மைக்கே. வைரக்கடத்தல் விவகாரம் எங்கு மேக நாட்டிற்கு தெரிந்து விடுமோ அதனால் போர் வெடிக்குமோ? அவ்வாறு போர் வெடித்தால் சாமானிய மக்களுக்கு ஏதேனும் துயரம் நேரிடுமோ என்று அஞ்சியே என் தந்தை அன்று அவ்வாறு ஒரு முடிவை தேர்ந்தெடுத்தார். சிந்தித்த பிறகுதான் தான் மிக பெரும் பாவம் செய்ய துணிந்ததை எண்ணி வேதனை கொண்டார். ஆகையாலே ஒரு வார காலக்கெடு கொடுத்து இந்த குற்றத்தை விசாரிக்க என்னையும் இங்கு அனுப்பி வைத்தார். வேதனை என்னும் கடலில் தங்களை தள்ளியதற்கு தயவு பண்ணி என்னை மன்னியுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, அதை கேட்ட சந்திரா பயங்கரமா ஷாக் ஆகுறா. அதே சமயம் ருத்ரனை தப்பா நினைச்சதுக்கும் அவங்கிட்ட ஹார்ஷா பேசினதுக்கும் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்போ வர்ணதேவும், மன்னிப்பு கேட்க வேண்டியவன் நானே. தங்களின் உண்மையான நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் தவறாக பேசிவிட்டேன். தயவு செய்து என்னை மன்னித்தருளுங்கள் அப்படின்ற மாதிரி அவன் மண்டி போட்டு மன்னிப்பு கேட்க, அவன் மண்டி போட்டதுமே அந்த ஊர்ல இருக்க எல்லாருமே உடனே ஆயுதத்தை கீழே போட்டுட்டு அவங்களுமே மண்டி போட்டு நம்ம ருத்ரன் கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. ஆல்சோ சந்திராவும் மண்டி போட்டு ருத்ரன் கிட்ட மன்னிப்பு கேட்கிறா. அதை பார்த்த ருத்ரனுமே, போதும், எழுந்திரியுங்கள். நடந்த அனைத்தையும் மறந்து அன்றாட வேலைகளை கவனியுங்கள். உங்களின் கிராமத்திற்கு எந்த ஆபத்தும் வராமல் பார்த்துக் கொள்வது என்னுடைய பொறுப்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, அங்கிருந்த ஊர் மக்கள் கலைஞ்சு போயிடுறாங்க. பட் வர்ணதேவும் சந்திராவும் அங்கிருந்து போகல. உங்களின் விசாரணைக்கு நாங்களும் உதவி செய்கிறோம். நல்லது, வாருங்கள், முதலில் காட்டின் எல்லைக்கு சென்று பார்த்து விட்டு வருவோம். நமக்கு நேரம் மிக குறைவாக உள்ளது. ஆகையால் விரைவில் அந்த கடத்தல்காரனை கண்டுபிடித்தாக வேண்டும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, எல்லாருமே தடயத்தை தேடி அந்த காட்டுக்குள்ள கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண மேகநாதனும் அவனோட நாட்டுக்கு போயிடுறான்.
அவனோட அரண்மனை பாக்கிறதுக்கே பயங்கரமா ரொம்ப பிரம்மாண்டமா அழகா இருக்கும். அவனும் அந்த அரண்மனைக்குள்ள போறான். பட் என்னைக்கும் இல்லாம அன்னைக்கு அரசவை ரொம்பவே வெறிச்சோடி போயிருக்கு. அந்த அரசவையில மகாராஜாவை தவிர வேற யாருமே இல்ல. இந்த கதையில மேகநாதனோட அப்பாவை மேகதேவன் சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். அந்த இடத்தை பார்த்த மேகநாதனும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். உடனே மேகதேவன் கிட்ட, பணிகிறேன் தந்தையே, இன்று அரசவை வெறிச்சோடி இருக்க காரணம் என்ன? உன்னிடம் தனியாக பேச. என்னிடம் பேசவா? அதுவும் தனியாகவா? அதற்கு என்ன அவசியம் தந்தையே? அவசியம் உண்டு மகனே. கதிர் நாட்டில் உனக்கான வேலை முடிந்த பிறகும் நீ மீண்டும் அங்கு சென்றிருக்கிறாய். அதற்கு என்ன காரணம்? தாம் என்னை கண்காணிக்கிறீர்களா? என்ன செய்வது? மகன் செல்லும் பாதை சரியில்லையே. சரி, அதை விடு. நான் கேட்பதற்கு முதலில் பதில் சொல். யார் அந்த சந்திரா? என் மகனையே மயக்கி கைக்குள் வைத்திருக்கும் அவளை நான் சந்தித்தாக வேண்டும். உடனே அவளை இங்கு அழைத்து வா. அவளின் மீது எந்த தவறும் இல்லை. நான் தான் முதலில் அவள் மீது காதல் வயப்பட்டேன். தண்டனை தர வேண்டுமெனில் முதலில் எனக்கு தாருங்கள். அப்படி என்றால் அழைத்து வர மாட்டாய். சரி விடு, இதை நான் பார்த்துக் கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி அங்கிருந்த காவலாளிகள் கிட்ட, யார் அங்கே? உடனே சென்று அந்த தகுதியற்ற சந்திராவை அடித்து இழுத்து வாருங்க அப்படின்ற மாதிரி பயங்கர உறக்கமா கட்டளையிடுறாரு. அதை பார்த்து நம்ம மேகநாதன் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். அட் த சேம் டைம் அவனுக்கு பயங்கர கோபமும் வருது. உடனே மேகதேவன் கிட்ட, காதலிப்பது தவறா? என் உயிர் இருக்கும் வரை என்னால் அவளை துறக்க இயலாது. என் உயிர் இருக்கும் வரை அவளை என் மருமகளாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி என்றால் செத்துப்போ அப்படின்ற மாதிரி அவனோட வாளை எடுத்து ஒரு செகண்ட் கூட யோசிக்காம தன்னை தூக்கி வளர்த்த அப்பான்னு கூட நினைச்சு பார்க்காம அவரோட கழுத்தை அறுத்து அதே இடத்துல கொலை பண்ணி போட்டுறான். மேகதேவனும் அதே இடத்துல துடிச்சு இறந்து போறாரு. அதை பார்த்த மேகநாதனுக்கு கொஞ்சம் கூட கவலையா இல்ல, தாப்பா இறந்து போறாருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டே மேகதேவனோட சடலத்துக்கிட்ட போயிட்டு, இப்போ என்னால் அவளை திருமணம் செய்து கொள்ள முடியும் அல்லவா அப்படின்ற மாதிரி வில்லத்தனமா கேட்டுக்கிட்டே சிரிக்கிறான். அந்த சமயம் யாரோ, அது உன் கனவிலும் நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யாரான்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துக்கு வந்தது வேற யாரும் கிடையாது, மேகநாதனோட அம்மா தான். பெரும் தவறளித்தாய் மேகநாதா. உன்னை பாராட்டி சீராட்டி வளர்த்த தந்தையை எவ்வளவு ஒருத்திக்காக கொஞ்சம் கூட நெஞ்சில் ஈரம் இல்லாமல் கொன்றாய். அதற்கான தண்டனையாய் ஜென்மத்திலும் அவளை உன்னால் அடைய முடியாது, அடையவும் நான் விட மாட்டேன். இப்போவே செல்கிறேன். அண்டை நாடுகளிடம் மன்றாடி அவர்களின் படைகளை மேகநாட்டின் எல்லையில் நிறுத்துவேன். இன்று உன் தந்தை எவ்வாறு உன் கைகளால் துடிதுடித்தாரோ அதே போல் அன்று நீ என் கைகளால் துடிதுடித்து இறந்து போவாய். இது நான் செய்யும் சபதமாகும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள திடீர்னு அவங்களுக்கு மூச்சு முட்ட ஆரம்பிக்குது. ஏன்னா மேகநாதன் அவன் வச்சிருந்த ஒரு வகையான கயிறு மாதிரியான ஒரு பொருள், அது துணி மாதிரி இருக்கும், அதை எடுத்து அவனை பெத்த அம்மானு கூட பார்க்காம அவங்களோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறான். அவங்களால மூச்சு விட முடியல, ரொம்பவே துடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மகாராணி கிட்ட, இது ஏன் தவறு இல்லையம்மா, தாங்களாகவே இங்கு வந்து என்னை கோபப்படுத்தி இப்போ சாக போகிறீர்கள். என்ன கூறினீர்கள்? என்னால் சந்திராவை அடைய முடியாதா? அடையவும் விட மாட்டீர்களா? ஆனால் அதற்கு முதலில் தாம் உயிருடன் இருக்க வேண்டும் அல்லவா? இறுதியாக ஒன்று கூறுகிறேன், கவனமாக கேளு. இந்த ஜென்மம் மட்டுமல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சந்திரா எனக்கு மட்டுமே சொந்தம். அதை அந்த இறைவனாலும் மாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள மகாராணி அதே இடத்துல துடிச்சு இறந்து போயிடுறாங்க. பட் அப்பா அம்மாவை கொன்ன குற்ற உணர்ச்சியும் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கொஞ்சம் அவளை கூட அவன் முகத்துல தெரியவே இல்லை. அப்ப அவனும் அங்கிருந்த காவலாளிகளை கூப்பிட்டு, நான் கூறும் செய்தியை நாட்டிற்குள் பரப்புங்கள். மகாராஜாவிற்கு திடீரென்று மாரடைப்பு ஏற்பட்டதாகவும் அதனால் அவரின் உயிர் பிரிந்ததாகவும் மகாராஜாவின் இறப்பை தாங்க முடியாமல் மகாராணியும் தற்கொலை செய்து கொண்டார் எனவும் நாட்டில் பரப்புங்கள். இந்த செய்தி சந்திராவையும் அடைய வேண்டும், மறந்து விடாதீர்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க வந்த காவலாளிகளும் மேகநாதனோட கட்டளையை நிறைவேற்றுறதுக்காக அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்போ மேகநாதனோட அமைச்சர் ராம்தேவ் அந்த இடத்துக்கு வரான். இளவரசே, செய்தி ஒன்று வந்துள்ளது. தாம் நினைத்தது போல் எதுவும் நடக்கவில்லை. கதிர் நாட்டின் மகாராஜா கதிரவன் வர்ணதேவின் பிருந்தாவனம் கிராமத்தை நாடு கடத்தாமல் அந்த கிராமத்திற்கு ஒரு வார காலக்கெடு கொடுத்துள்ளார். அந்த ஒரு வாரத்திற்குள் உண்மையான குற்றவாளியை ருத்ரன் கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் கட்டளையிட்டிருக்கிறார். நினைத்தேன் அந்த ருத்ரன் ஏதாவது செய்வான் என்று. நினைத்தது போல் செய்து விட்டான். சரி, நம்முடைய அடுத்த திட்டத்தை நிறைவேற்றுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த சீன் இங்க கட் ஆகுது. அப்படியே கட் பண்ண பிருந்தாவனத்தை காட்டுறாங்க. சந்திராவோட கிராமத்தை இந்த கதையில நம்ம பிருந்தாவனம் சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். காட்டுக்குள்ள ஏதாவது தடயம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேடி போறாங்க. பட் அந்த காட்டுக்குள்ள ஒரு சின்ன தடயம் கூட அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அப்போ வர்ணதேவும் நம்ம சந்திரா கிட்ட, நேரமாகி விட்டது, இன்னும் சற்று நேரத்தில் இருட்ட போகிறது, ஆகையால் இருள் சூழ்வதற்குள் நீ வீட்டிற்கு செல். ஆனால் அண்ணா, எங்களுக்கு சமையல் தயார் செய், பசியோடு இருக்க இயலாதல்லவா? தந்திரமாக பேசுவதாக என்னமா இருந்தாலும் பரவாயில்லை, நான் செல்கிறேன், உணவு தயார் செய்ய அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளும் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. கிராமத்துக்கு போக போக அந்த இடத்துல லைட்டா புகை வர ஆரம்பிக்குது. பட் ஃபர்ஸ்ட் அவ அதை கண்டுக்கவே இல்லை. அவ கிராமத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறா. கிராமத்தை நெருங்க அந்த புகை மூட்டம் இன்னும் அதிகமாக ஆரம்பிக்குது. அங்க என்னென்ன நடக்குது அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ்லயே அவ அந்த கிராமத்துக்குள்ள போறா. கிராமத்துக்கு
போன அவ பயங்கரமா ஷாக் ஆயிட்டு நிக்கிறா, ஆடி போயிடுறா. அவ முகத்துல ஒரு மாதிரியான பதட்டம் தெரியுது. ஏன்னா அந்த ஒட்டுமொத்த கிராமமும் இப்போ சுடுகாடா மாறிக்கிட்டு இருக்கு. கண்ணு முன்னாடியே அவளோட கிராமத்தை சேர்ந்த ஒவ்வொருத்தரா இறந்து போய் கிடக்குறாங்க. எங்க பார்த்தாலும் ரத்தமா இருக்கு. அவளுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அப்போதான் அவ ஒரு விஷயத்த கவனிக்கிறா. என்னன்னா, முகமூடி போட்ட சில வீரர்கள் அந்த கிராமத்துக்குள்ள வந்திருக்காங்க. அண்ட் அங்க இருந்த ஊர் மக்களை கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம, மனசாட்சியே இல்லாம கொன்னு குவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அத கண்ணுக்கு முன்னாடி நேருக்கு நேரா நம்ம சந்திரா பாக்குறா. மீதி இருக்க மக்களையாவது காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அங்க இருந்த முகமூடி வீரர்களை அட்டாக் பண்ணலான்னு சொல்லி வேகமா போறா. பட் நம்ம சந்திராவை பார்த்தா அந்த முகமூடி வீரர்கள் சந்திராவை அட்டாக் பண்ணாம அங்கிருந்து தப்பிச்சு போகணும்னு நினைக்கிறாங்க. தப்பிச்சும் போக ஆரம்பிக்கிறாங்க. பட் போகும்போது எதிர்பாராத விதமா அந்த முகமூடி போட்டிருந்தான் இல்லையா, அவன் கிட்ட இருந்து ஒரு ஐடி கார்டு நம்ம சந்திராவோட கைக்கு மாட்டுது. அதை பார்த்த சந்திரா பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. ஏன்னா அந்த ஐடி கார்டு கதிர்நாட்டோட படை வீரர்கள் கிட்ட மட்டும்தான் இருக்கும். அதை பார்த்த சந்திரா உடைஞ்சு போயிடுறா, பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. சோ இதோட தான் இந்த எபிசோட நான் பினிஷ் பண்றேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல இன்னும் என்னென்ன விறுவிறுப்பான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.